வணக்கம் and welcome to the show Chai with Celebrity with me Pavitra. மக்களே இன்னைக்கு நம்ம கூட 4 இல்ல 5 அழகான பியூட்டிஃபுல் செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. ஃபைண்டர் படத்தோட டீம் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சார் உங்களுக்காக சுட சுட நாங்க டீ, அதுவும் ஒரு டீ 2 டீ இல்ல, மசாலா, ஜிஞ்சர், பிளாக், செஞ்சா, மாச்சான்னு வச்சிருக்கோம். நீங்க இப்படி ஜூஸ் குடிச்சா அப்புறம் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு டீ பண்ணதுக்கு என்ன ஒரு அர்த்தம் சொல்லுங்க? இது டீ இல்ல காபி. காபி. காப்பியா? ஆறி போனதுனாலயா? ஆமா. சூப்பர். அது கலர் பெயிண்டா இல்ல நிஜமாலே ஜூஸ் தானா? சாஸ். சாஸா? நினைச்ச உங்களோட பேண்ட் கலருக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்களே, எனக்கு அப்பயே ஒரே யோசனையா இருந்துச்சு. அண்ட் நிறைய சூப்பர் அழகான ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ சார் நீங்களே உங்க டீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்களேன். நானா? ஆமா, நீங்களே ஒரு ஆங்கர் மாதிரி இருக்கீங்க. என் ஒர்க் கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கம் ஆன். இல்ல உங்கள நான் ஃபுல்லா தூய தமிழ்ல தான் பேசுவேன். அதான் வேணும் எனக்கு. This is Nasser sir. This is Nasser sir. Good man. Oh. Very nice, beautiful, fantastic, wonderful. வாவ், சூப்பர். பிறகு மை டைரக்டர் வினோத் ராஜேந்திரன். பியூட்டிஃபுல், ஃபேண்டாஸ்டிக், ஒண்டர்ஃபுல் அண்ட் ஹாலிவுட் டைரக்டர் மாதிரி நம்ம தமிழ் படத்துல வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காரு. ஹாலிவுட்ல இருந்து இறக்குமதி பண்ணிருக்கீங்க. எங்க வேற மாதிரி போயிட போகுதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஹாலிவுட்ல எப்படி ஒரு தரமா ஒரு படம் பண்ண ஒரு டைரக்டர் இருப்பாங்களோ, அதே ஹாலிவுட் ரேஞ்சில் தமிழ் படம் ஹாலிவுட் மாதிரி எடுத்திருக்காரு. பாரு, ஃபைண்டர்னு ஒரு படம், ரொம்ப சூப்பரான டைரக்டர், நல்ல மனுஷன். ஓகே. திஸ் இஸ் பிரணவ். கரெக்ட் தானே? What name? I didn't get it. Yeah. பிரணவ். பிரணா. ஆமா, பிரணா. இந்த படத்துல சார்லி சாருடைய டாக்டரா நடிச்சிருக்காங்க. டாக்டரா நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான பர்ஃபார்மர். அது மாதிரி இவங்க தாமரை பரணி கேள்விப்பட்டிருப்பீங்க, தாரணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க தான் தாரணி. இங்கிலீஷ்ல திஸ் இஸ் தாரணி. வெரி பியூட்டிஃபுல், ஃபேண்டாஸ்டிக், அழகு. ஐயோ, ஆக்டருக்கு அழகுன்னு சொல்லிட்டேங்க. இப்படிலாம் செய்றீங்க? இல்ல, அது வந்துருச்சு. அது நல்ல நல்ல அவங்கள இந்த படத்துல அவங்க தான் ஹீரோனியா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சூப்பர், அழகா. நீங்களும் ரொம்ப அழகா காம்பேரிங் பண்ணீங்க. நன்றி. ரொம்ப அழகா பண்றேன்ல. அதே மாதிரி நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பர்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க, வேற லெவலா. அண்ட் இந்த டவுட் கண்டிப்பா எனக்கு இருக்கு, உங்களுக்கு யாருப்பா ஹீரோயின் இந்த படத்துல? ஏன் நான் ஐயோ அது இல்லை, கதைக்கு கதாநாயகன் கதை தாங்க, கதை ஹீரோ. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார்லி சார் தான் லீடாக பண்ணியிருக்காங்க. பிறகு நம்ம எங்கள் டைரக்டர் சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ரைட். அண்ட் டைரக்டர் சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஃபேஸ்லயே இருக்காரு, ரொம்ப சீரியஸா. ஏன் அது எப்போதுமே டைரக்டர்னாலே எப்போதுமே டென்ஷன்ல தான் இருக்கணுமா? எனக்கு இந்த டவுட் இருக்கு. எப்போதுமே டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப இது இருக்கு அது இருக்குன்னு நிறைய விஷயங்கள் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்குமா? இல்ல ரிலீஸ் இருக்குல்ல, ரிலீஸ் இருக்கு. சோ அந்த திங்கிங், மத்தபடி வேற ஒண்ணும் அப்படியே உருன்லாம் இல்ல. ஓகே. ரொம்ப சாந்தமான மனுஷன். அப்படியா? இங்கிலீஷ்ல வேணும் சார். அதாவது திஸ் இஸ் எ சாஃப்ட் மேன். ஓ, வெரி நைஸ். அண்ட் எந்த ஃபோனுன்னா அவருக்கு பிடிக்காது. ஃபோன் பேசவே மாட்டார். ஃபோன்னா தூக்கி எரிஞ்சிருவார். ஃபோனே பேச மாட்டார். அது திட் இஸ் த பர்ஃபெக்ஷன் ஒர்க். பியூட்டிஃபுல் மேன். இல்லையா? அப்ப எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் பேசுவாரு? கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா உங்களுக்கு? என் தங்கச்சி கோச்சுக்கும்ல, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை இருக்கு. இப்போ எங்கடா டைரக்டர்னு பார்த்தேன் நானு. ஓகே. அப்ப வைஃப் எல்லாம் பேச மாட்டாரா? எனக்கு புரியலையே. போனே வேணாங்கறாரு. இல்ல அது இப்ப எப்படின்னா, அத பாத்தீங்களா, இப்பதான் சொன்னேன். அது தங்கச்சிட்ட மட்டும் பேசிட்டு, சரி அம்மா நான் ஷார்ட்ல இருக்கேன் வச்சிருக்கமா, அப்புறம் பேசணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒர்க் பார்க்க. ஸோ ஃபைண்டர் மூவி ட்ரெய்லர் பார்த்தேன், வேற லெவலா இருந்துச்சு. அண்ட் அமேசிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே இங்க இருக்காங்க. ஆனா உங்களோட பர்சனல் ஃபேவரட், செம்மையா நடிச்சாங்கப்பா இவங்கன்னு ஒருத்தவங்கள தான் சொல்லணும்னா இந்த 4 பேர்ல யார சொல்வீங்க? இல்ல எல்லாரும் நல்லா அப்பலாம் வேணாம். எங்களுக்கு பதில் பனிஷ்மென்ட் இருக்காங்க பாத்தீங்களா, டமால்னு அடிப்போம் நாங்க. அப்படியே? ஆமா, அதான் பனிஷ்மென்ட். ஒருத்தவங்கள மட்டும் தான் சொல்லணும். உங்களோட பர்சனல் ஃபேவரட். சென்ட்ராய் நல்லா பண்ணிருக்காங்க. அமேசிங்கா ஒரு ட்ரைலர்ல ஒரு பாத்துருப்பீங்கல ஒரு போர்ஷன், சக்கு 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 சக்கு, அந்த மாதிரி அந்த சீன் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. ஆஹா, சூப்பர். நீங்க அந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போதே சென்ட்ராயன் அவர்கள் தான் பெர்ஃபெக்ட் ஆப்டா இருப்பார்னு யோசிச்சிட்டீங்களா? எஸ் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே எந்தெந்த கேரக்டர் யார் பண்ணலாம்னு சொல்லி டீமோட ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே யாரெல்லாம் நாங்கள் நேம் லிஸ்ட் பண்ண வச்சிருந்தோமோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்கணும்னு நினச்சோமோ அவங்க எல்லாத்துக்கும் உள்ள கொண்டு வந்தோம். அதே மாதிரி பிரணா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கே.
பிரணா அதுதான் வந்து உங்களோட ரியல் நேமா இல்ல Yes. சினிமாக்காக இல்ல ரியல் நேமே அதுதான். சினிமாக்கு வைக்கிறேன்னா நான் வேற பேர் வச்சிருப்பேன். ஏன்னா யாருமே பிரணா நல்லா இருக்கு கரெக்டா stylish-ஆ. வந்து ப்ரொனவுன் பண்ண மாட்டேன்றாங்க. பிரணான்றது வந்து அவ தான் பிரணாவுன்னாரு. அந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் ஷார்ட்டாலாம் கூப்பிடுறாங்க. ஸோ அதனால ஸோ இது ரியல் நேம் தான். ஓகே Yeah. அதே மாதிரி நல்ல ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி வந்திருக்கீங்க விட்டா ஃபைட்டர் கூட ஏஞ்சலினா ஜூவி ஏஞ்சலினா ஜூவி ஜூவி எனக்கு புதுசா இருக்கு இது ஜூவியா ஆமா ஏஞ்சலினா ஜோலி ஜோலி ஜோலியா என்ன ஜோலி ஜோலி ஜோலி. ஏஞ்சலினா ஜோலி அதுல ஜோலி இவங்களா அவங்களுக்கு ஜோடி இவங்க தான் ஓ ஓகே ரெண்டு பேரும் ஃபைட்டரா வந்து சைடு பை சைடு அப்படியே ஃபைட்டர் மாதிரியே சவுண்ட் இருக்கீங்களா எஃபெக்ட்லாம் போடுறீங்க. ஏதோ ஒன்று அந்த ஹாலிவுட் படத்தை பத்தி பார்த்தாலேன்னு எங்களுக்கு வந்து அப்படியே வந்து எனர்ஜி வந்துரும் இல்ல ஆமா, அதுவும் ஏஞ்சலினா ஜோலியை பத்தி பேசினா வராம இருக்குமா நீங்க கரெக்டா இப்போ நீங்க கரெக்டா சொல்றீங்களா இல்ல நான் கரெக்டா சொல்றேன்னு எனக்கே தெரியல. அந்த ஜோலி confusion தான், லயே ஜோலி இருக்கலாம். சோ சொல்லுங்க இந்த படத்துல ஏதாவது ஃபைட்லாம் இருக்கா உங்க அப்பாவை வந்து அப்படி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ரோஷத்துல டமால் டுமில்னு யாரையெல்லாம் அடிப்பீங்களா யாரா வேணா இருக்கலாம் அடிக்கிறது. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. மேபி பார்ட் 2ல வச்சா நல்லா இருக்கும். பார்த்து எப்படி இருக்கும்? அதான் எவ்வளவு வெளில வந்துட்டாரு. திரும்ப உள்ள தள்ள போறீங்களா? ஓ வந்துட்டாரா கதையை சொல்லிட்டீங்களே நீங்க இல்ல அதுதானே அல்டிமேட்டான எய்ம். ட்ரைலர்லயே உங்களுக்கு அது சொல்லியிருக்க விஷயம் தானே. ஸோ ட்ரைலர்ல என்ன சொன்னோமோ அதுதான் ஃபிலிம்ல இருக்கு. ட்ரைலர்ல என்ன சுவாரஸ்யம் இருந்தோ அது படத்துல இருக்கும்னு நம்புறோம். ஓகே நைஸ். தாரிணி அவர்களே சொல்லுங்க நீங்க எப்படி இந்த படத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்தீங்க? கோ டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு, ஐ நோ ஹிம். ஸோ அவர் வழியாக தான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன். கதை சொல்கிறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதை ஐவ் நாட் டன் இட் பிஃபோர். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ப்ளஸ் ஆப்வியஸ்லி ரியல் லைஃப் இன்சிடென்ட்னாலே வந்து ஒரு ஏர்ஜ் இருக்கும் பண்ணணும் என்ன நடந்துச்சு. எனக்கு கதை ஃபுல்லாக சொல்லலை. ஸோ என்னோட கேரக்டர் மட்டும் சொன்னாங்க. கிளைமேக்ஸில் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. இன்டர்வெல்க்கு அப்புறம் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ஸோ ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்கிறப்பவே ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் ஹவ் ஐ கேம் டு த மூவி. ஆஹா சூப்பர். அதே மாதிரியே நாசர் சார் சொல்லுங்க நீங்க எப்படி படத்துக்குள்ள வந்தீங்க? என்ன மாதிரி கேரக்டர்ல எதிர்பார்க்கலாம்? ரொம்ப பாசிட்டிவா அப்பாவியா ப்ளே பண்ணுவீங்களா இல்ல ஆக்ரோஷமான ஒரு வில்லனா இருப்பீங்களா இந்த கதையில? அவரோட லுக்கே வேற மாதிரி இருக்கே. ஆக்சுவலி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. ஓகே நீங்க தியேட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் தெரியணும்ல ஷோல வந்து பயங்கர ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உங்கள்ட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த கதையில இல்ல உங்க கேரக்டர் பத்தி. என்ன சொல்லணும் சொல்லுங்க. படத்துல வந்து ஃபைண்டர் அந்த ஃபைண்டர் நம்ம தமிழ்ல வந்து ஃபைண்டர் அந்த ஃபைண்ட் இஃப் வரும் இல்லை இந்த புள்ளி அந்த புள்ளியே வருதேன் மெயின் கரு வருதேன் ஓ மெயின் கரு ஓகே சூப்பரா பண்ணியிருக்காரு நாசர் சார். ஃபேண்டாஸ்டிக் பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் அண்ட் ஜீசுப்படி மஸ்து மீண்டும் முக்காப்புல ரக்கமாக்கை தொட்டு ராங்கலா எடுத்துட்டு ஜனாபா வச்ச மாமா பண்ண சொல்லி ஜுவா கேட்டாங்க சார். எவ்வளவு காசு கொடுத்தீங்க சார் அவர்ட்ட? இவ்வளவு பயங்கரமா உங்களை புகழ்ந்திருக்காரு சொல்லுங்க. அவர் புகழல ஓட்டிட்டு இருக்காரு. புகழ்றாருன்னு சொல்றீங்க. நான் கூட நம்பினேன் நிஜமாலே அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆக்டிங் பார்த்துட்டு வியந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை. நான் ஆக்சுவலாக வந்து சென்னையிலேருந்து மூவ் ஆகிட்டேன். என்னோட சொந்த ஊர் ராமநாதபுரம். அங்கே போயிட்டேன். பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தம்பிக்கு தெரியும், டைரக்டருக்கு தெரியும். அப்போ தான் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துலேருந்து என்னைய இங்கே கொண்டு வந்து நடிக்க வச்சிருக்காரு. ஆஹா ஒரு பெரிய சினிமா பயணம். ரெண்டு பேருக்குமே. ராமநாதபுரத்துல சென்னை வந்தது. ஓ அந்த பயணத்தை சொல்றீங்க? ஐயோப்பா அவ்வளோதான். மற்றபடி இதில் ஒன்றும் தம்பி கூப்பிட்டதும் எனக்கு ஆல்ரெடி ஒரு பேஷன் இருக்குல்ல இதுக்குள்ள. ஸோ இமிடியேட்டாக நல்லா தான் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த இது இருந்தது. ஓகே சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் நான் இன்னும் ஃபைண்டர் படத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி அவளா காத்துட்டு இருக்கு. டீ பார்ட்டி ஆரம்பிச்சிடலாமா? பிளாக்கா மசாலாவா ஜிஞ்சர் சென்ச்சா மாச்சா மின்ட் காச்சா போச்சா அதெல்லாம் வேணாம். சாதாரண டீக்கர்ல கொடுக்குறத கொடுங்க. சாதா டீனா சாதாலாம் இல்லை, உங்களுக்காகவே நாங்கள் ஸ்பெஷலாக வந்து சைனா ஜப்பான்ல இருந்துலாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். மசாலா வேணுமா பிளாக் வேணுமா ஜிஞ்சர்? பிளாக்கே கொடுங்க. பிளாக்கே ஓகேவா? வச்சு சுடுது சார். ஐயோ ஆத்தா நான் எதிர்பார்க்கிறேன். டீ சட்டி அந்த மாதிரி எங்க
வாட் இஸ் திஸ் உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு அப்ப பாருங்க. நான் வெங்காயமா? அப்படி நான் சொல்லல, அது யாருமே சொல்லல. நீங்க வந்து இந்த டீம்ல யாரையாச்சும் வெங்காயம்னு திட்டணும்னா யார் திட்டுவீங்க? டாஸ்க் வந்துடுச்சு, சொல்லுங்க, திட்டியே ஆகணும். நம்ம படத்துல ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணாரு. ஒரு பொருள் கேட்டேன், தரலன்னு சொல்லிட்டா கூட நான் வேற தான் நான் பார்ப்பேன். ஆனா இந்த வருது, இந்த வந்துகிட்டே இருக்கு, இந்த வந்துருச்சு, இந்த வந்துச்சு, பக்கத்துல 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 சொன்னாரு. வரவே இல்லை, கடைசி வரைக்கும் வரல, பேக்கப் ஆகி போச்சு. அப்படி என்ன கேட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒரு டீ கேட்டிங்களா, இல்ல காபி, இல்ல ஃபைண்டர் சமோசா? சமோசா கேட்டேன். ஓகே, பலவர்கார்டில் போய் சமோசா கேட்டா கிடைக்குமா? நான் கேட்டது யார்கிட்ட கேட்டேன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்டேன். அவனை தான் நான் சொல்லுவேன் வெங்காயம்னு. ஓ, ஏன்னா உங்களுக்கு சமோசா வாங்கி தரல, வாங்கி தரல. வெங்காய சமோசா வாங்கி தரல, அதனால சமோசா ஏதோ ஒரு சமோசா. ஆமா, சமோசா கேட்டேன் இல்லைன்ட்டாப்புல. அதான் ஃபீல். அவனை தான் நான் திட்டுவேன். ஓகே, டே வெங்காயம். பாவம் ஒரு அசிஸ்டன்ட். அதே மாதிரியே வெங்காயம் நீங்க வந்து அசிஸ்டன்ட் திட்டுறீங்க. லைஃப்லயே வந்து நீங்க ரொம்ப எமோஷனலான தருணம், என் லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு தருணம் வந்து நான் எதிரே பார்க்கல, அந்த டைம்ல நான் ரொம்ப எமோஷனல் ஆனேன்னா எந்த தருணம் சொல்லுவீங்க? அது நிறைய இருக்கு பவித்ரா. அது நிறைய. டக்குன்னு எது சார் ஸ்ட்ரைக் ஆகுது உங்களுக்கு எமோஷனல் தருணம்னா? அது எதை சொல்றேன், நிறைய பேர் வந்து முதுகுல மட்டும் தான் குத்துவாங்க. எனக்கெல்லாம் நெஞ்சு, கை, கால், மூக்கு எல்லாமே குத்திருக்காங்க. அது வேணாமே, விட்டுருமே. என்ன ஹாப்பியான ஒரு இல்ல, தருணம் அது சொன்னா நான் அழுதுருவேன். நான் இவ்வளவு காமெடி பண்ணுவேன், பிறகு நான் அழுதுருவேன். அழக்கூடாது, நீங்க நோ அழக்கூடாது, நோ. நான் அழுதுருவேன். எமோஷனல்னா ஹாப்பியான ஒரு மொமெண்ட் கூட இருக்கலாம்ல. இந்த படத்துல நடிச்சது கூட ஒரு ஹாப்பி மொமெண்டா இருக்கலாம், என்னவா இல்ல வேணா இருக்கலாம். அது நம்ம படம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம படத்துல வந்து எந்த ஒரு குறை வைக்கல வினோத் ராஜேந்திரன். படம் வந்து எல்லாரையும், டெக்னீஷியனையும் சரி, ஆர்டிஸ்டையும் சரி, சூப்பராக கவனிச்சிட்டாரு. அதெல்லாம் எந்த குறை வைக்கல. நான் இதில் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் அப்படி பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லி நான் ஃபீல் ஆகி அவங்களுக்கு வந்து என்னதான் சொல்கிறான்னு அவங்க சந்தோஷப்படுறத விட, பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன், விட்டு போயிட்டேன்னு நம்ம அடுத்த மேலே போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம், அந்த வேலையை பார்ப்போம். நீங்க சொல்றது நம்பிக்கை துரோகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதான் சொல்றேன் நிறைய. ஓகே ஓகே சார், சாரி, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இதுவும் கடந்து போகும், அதே மாதிரி தான். அண்ட் டைரக்டர் சார், ஆனியன் வந்ததுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன். படத்துல வந்து ஒரு எமோஷனல் சீன்னா எந்த சீன் சொல்லுவீங்க? ஃபைண்டர் படத்துல எமோஷனல் சீன் வந்துட்டு முடிஞ்சிடா, இன்டர்வியூ முடிஞ்சிடா. சார்லி சாரோட முடிஞ்சு நான் வந்துடுறேன். ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அந்த சீன் வந்து ரொம்ப எமோஷனலாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப ஒரு 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 கரெக்ட் இருக்கும்னு நம்புறேன். ஓகே ஓகே, ஸோ பிளாக் வந்து சூஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக எந்த டீ போலாம்? அந்த செஞ்சான கொடுங்க பாப்போம். செஞ்சால் என்ன இருக்குன்னு எனக்கே ஆர்வமா இருக்கு. ஸோ சார், உங்களுக்கு இது வந்திருக்க வேண்டாம். ஒன்றும் இல்லையா? ஏங்க பச்சை மிளகா, காரம், அந்த மாதிரி காஞ்ச இல்லை மிளகா. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் ரெடி பண்ணி நீ கொடுக்குறீங்க. உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து செட்டஸ்ட் ஒருத்தர் எனக்கு இருக்காரு. புரியல, யாராவது உள்ள இருந்து வந்து இன்சர்ட் பண்றாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து காஞ்ச மிளகா, நீங்க சாப்பிட்டாகணும். சாப்பிடணுமா? ஏங்க உங்களே வாங்க. ஏங்க Dress நம்ம colour- ஜெயா டிவி வந்து எவ்வளவு பெரிய டிவி, நல்ல சாப்பாடு போடுவாங்க, நல்ல விருந்து போடுவாங்க, சார், இதுவும் கேள்விப்பட்டேன். நல்ல சாப்பாடு சார், இல்ல, காரசாரமா இருக்கு சார். சாப்பாட்டுக்குள்ள போட்டு சாப்பிடலாங்க, அதுக்காண்டி பச்சையா சாப்பிட முடியுமாங்க? இது உங்க Dress கலருக்கு மேட்சிங்கா இருக்கேன்னு வந்து கொடுத்தேன். சரி, பட் ஃபைண்டர் படத்துல வந்து யாருக்கு பயங்கரமா கோவம் வரும்? இந்த பச்சை மிளகா, காஞ்ச மிளகா மாதிரி எப்ப பாரு கோவம், டென்ஷன் வந்துட்டே இருக்கும்னா யார் சொல்லுவீங்க? எங்க படம் ஷூட்டிங் நடக்கும்போது அந்த மனுஷன், அந்த ஊருக்காரர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். எங்க டைரக்டர் சார் வந்து அடிக்கடி வந்து அந்த லொக்கேஷன் அந்த இதெல்லாம் ரெடி பண்ண சொல்லுவார். அவர் வந்து கேட்டு பார்ப்பார், அதெல்லாம் முடியும். அந்த ஊருக்காரர் தான். அவர் கேட்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டிலாம் அவர் கிடைக்காதனால சில இது கோபம் வரும். ஆனால் அவர் ரொம்ப நல்ல மனுஷன், சூப்பராக ஒர்க் பண்ணார். எங்கள் படத்துக்கு வந்து சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து இப்போ தூரமாக இருக்கிறதுனால வந்து இந்த காஞ்ச மிளகா வந்து அவர்கிட்ட கொடுக்க முடியாது. வேணா அது கொடுங்க, நான் ஃபோட்டோ எடுத்து வேணா வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறேன், அவர் சாப்பிடட்டும். இது ஒண்ணுது. ஆமாம். அதே மாதிரி நீங்க ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்ல, இவர்னு இல்ல, ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்ல யாருக்கு வந்து சுள்ளுன்னு கோவம் வரும்? இல்லை, நான் காலையில் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி கொஞ்சம் கோவக்காரங்க தான். அவங்க கொஞ்சம் வெளில கிளம்பும்போது ஏதோ ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு டென்ஷன், ஏதோ விஷயம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கோவப்படுவாங்க. நானும் வந்து அந்த சாத்தப்படுத்துவேன், நானும் கோவம் வரும், அப்படி பண்ணேன். அவங்ககிட்ட போயிடுவோம். அந்த பச்சை காஞ்ச மிளகா கொடுங்க, என் மனைவியை கொடுத்துறீங்களா? கேட்ச் தூக்கி கொடுங்க. ஜெயா டிவில இருந்து Thank you. உங்களுக்காக ஒரு அன்பான ஒரு பொருள்னு எடுத்துட்டு போங்க. கயல்விழி பாத்தியாம்மா, உனக்காண்டி கிஃப்ட்டுமா, உனக்கு தான். எடுத்துட்டு போயிடுங்க. ஓகே. அதே மாதிரியே மக்களே, சென்றாயன் அவர்கள் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஏன்னா அடுத்தடுத்து பேக் டு பேக் நிறைய ஷூட்ஸ் இருக்கு அவருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பயங்கர பிஸியா இருக்கீங்க. அண்ட் ஃபைண்டர் படத்தை பத்தி ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஃபைண்டர் படத்தை வந்து பார்த்துட்டு விசில போடுங்க.
இது முன்னாடியே யோசிச்சு வச்சதா இல்ல இப்ப ஆன் ஸ்பாட்ல வந்துச்சா? அது தெரியல, அது அங்கங்க புதைஞ்சிருக்கு, நிறைய திறமையெல்லாம் கட்டி கட்டியா ஒழிச்சு வச்சிருக்கேன். ஏகப்பட்ட ஜிப்பால இருக்கும். ஆமா இருக்கு. புரியுது சார். சோ தேங்க் யூ so much and உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். Thanks, தேங்க்ஸ் யூ. பவித்ரா. ரொம்ப நன்றி. ஓகே, சோ சென்றாயன் அவர்களுக்கு வந்து காஞ்ச மிளகா வந்துச்சு. சோ அந்த கேள்வி அப்படியே உங்கள்கிட்டயும் நான் கேக்குறேன். ஃபைண்டர் படத்துல காரசாரமான மசாலா காட்சிகள்லாம் இருக்குமா? ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் இல்ல, படத்துல ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல அப்படியாப்பட்ட காட்சிகள்லாம் எதுவும் இல்லை. படம் வந்து காரசாரமா ஒரு மர்டர் இருக்கும், கடத்தல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஆமா, அந்த காரசாரம்லாம் இருக்கும். அந்த காரசாரம் இருக்கும். ஓகே, ஆமா. அதே மாதிரி இவர் பார்க்க வந்து ரொம்ப மசாலாங்கிற அந்த அந்த இது இருக்காதுன்னு சொல்றது. ஓ புரியுது. அண்ட் இவர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு. இவர் வந்து காரசாரமா இருப்பாரா படத்துல, இல்ல இப்ப எப்படி இருக்காரோ அதே மாதிரியே சாதுவா இருப்பாரா? இவரும் ஒரு இன்னசென்ட் தான் படத்துல. ஓகே, ம். அதான் ஃபேஸ பார்த்தே வந்து நீங்க வந்து ஆப்டா இருப்பாங்க அப்படின்னு ஆமா, சூஸ் பண்ணிட்டீங்க. ஆமா. ரெண்டு ஹீரோயின்ஸ்ல வந்து யாருக்கு சுள்ளு சுள்ளுன்னு கோவம் வரும்? சொல்லிதான் ஆகணும். ஹீரோயின்ஸ் இருக்காங்கன்னா நீங்க பாரபட்சம் பார்க்க கூடாது. என்ன உங்களுக்கு டக்குனு கோவம் அதை வேற வருதே ஞாபகம் அப்படின்னா? கொடுத்துட்டீங்கன்ற மாதிரி. ஆமா, பிரணா. பிரணாக்கா. ஆமா ஆமா, ஓகே, அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கிறீங்க. கண்டிப்பா. ஆ. எந்தெந்த இல்ல விஷயத்துல ரொம்ப நியாயமான கோவமா தான் இருக்கும். அதான் என்னென்ன விஷயங்களுக்காக கோவப்படுவாங்க? என்னென்ன விஷயமாத்துக்காக ஆப்பிள் கோவப்படுவாங்க? ஜூஸ் குடுக்கலனா? இல்ல அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ம். டேக் ஓகேன்னு சொன்னா கூட இல்ல நான் இன்னொரு ஒன் மோர் பண்றேன், அப்படி பெர்ஃபார்ம்காக அப்படி கோவப்படுறாங்க. எப்படி உங்களுக்கு தானே கோவம் வரணும், பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஜாஸ்தியா வேணுமே அப்படின்னு. இல்ல கேட்டு வாங்குவாங்க, நமக்கு ஓகேனாலும் விட மாட்டாங்க. ஓ, நான் இன்னொன்னு தரேன் பாருங்க, இன்னொன்னு தரேன் பாருங்க, அப்படி. எக்ஸ்ட்ராவா? ஆமா, எக்ஸ்ட்ராவா. ஓகே, நீங்க என்ன குஸ் குஸ்ன்னு பேசிக்கிறீங்க? இல்ல, நல்லா பேசுறாரு அப்படின்னு. அதான் ஓகே, நைஸ். அடுத்த டீ போயிடலாமா? நாசர் அவர்களே நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஜிஞ்சர் மாச்சா மின்ட் மசாலா. ஜிஞ்சர். ஜிஞ்சர் போலாமா? நல்லா வந்திருக்கு உங்களுக்கு. அப்படியே கொடுத்துருங்க. அது நல்லா fake கலர் பண்ணீங்க. செராக்ஸ். சோ திஸ் இஸ் காசு, பணம், துட்டு, மணி. இத பேஸ் Yes. பண்ணி என்ன கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியுங்க. அதிக பணம் இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. இவ்ளோ பிரைமரி எல்லாம் யோசிக்க கூடாதுன்னு. இந்த படத்துல எவ்வளவு பேட்டா வாங்கினீங்கன்னு நாங்க கேட்கணும்னு நினைப்போம். ஆனா கேட்க முடியாது. சொல்ல முடியாது அப்படிங்கிறீங்களா? நீங்க கேட்டாலும் என்னால சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சோ நாங்க இப்படி கேக்குறோம், லைஃப்லயே வாங்கின ஃபர்ஸ்ட் salary எவ்வளவு? எல்லாருக்குமே அவங்களோட ஃபர்ஸ்ட் salary ஞாபகம் இருக்கும்ல. ம். நீங்க எவ்வளவு வாங்கினீங்க ஃபர்ஸ்ட் salary? 1150. 1150. எஸ். ஓகே, எந்த வயசுல? எனக்கு ஒரு 17 இருக்கும். ம். அந்த டைம்ல நான் வாங்கின சம்பளம். ஓகே. அது வந்து 1998. ஓகே, அப்ப 80s கிட் நீங்க. எஸ். ஓகே. எந்த வர்க்குக்காக வாங்குனீங்கன்னு ஞாபகம் இருக்கா? அது ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம். ம். அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண போனப்போ வாங்கின சம்பளம். ஓகே, நைஸ். பிரணா உங்களோட ஃபர்ஸ்ட் salary? ஃபர்ஸ்ட் salary 6000. இன்சூரன்ஸ் கம்பெனி தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாப் இருந்துச்சு. when I was 18. ஓகே, நைஸ். உங்களோட ஃபர்ஸ்ட் salary? தானி? ஆக்சுவலா கேஷ் ப்ரைஸ் மாதிரி காலேஜ்ல வாங்கினதுன்னு சொல்லலாம். ம். மேபி அப்போ ஐ கெஸ் 1500 மாதிரி கொடுத்தாங்க Okay. கேஷ் ப்ரைஸ் எதுக்கும். பட் ப்ராப்பராக ஒர்க் பண்ணதுக்கு சேலரின்னு சொல்லணும்னா 6000 அகேன் ஃபார் ஆட். ஸோ Okay. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சேலரி. நைஸ். அதே மாதிரி டைரக்டர் சார், படத்தை வந்து பட்ஜெட்குள்ள முடிச்சிட்டீங்களா? பட்ஜெட்டோட கம்மியா முடிச்சிட்டீங்களா? இல்ல பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சா? சொல்லிதானே ஆக வேண்டும். வந்திருக்கே yes. salary. இல்ல நான் பட்ஜெட் போட்டது, but கொஞ்சம் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் அதிகமா தான் போச்சு. ஓகே. ஆமா. ஆனா அவுட்புட் வந்து ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு எஸ் பார்க்கும்போது. எஸ் 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 ப்ரொடியூசர் ஹாப்பியா? எஸ் ஆமா, அதுதான் அவுட்புட் பார்த்துட்டு பணம் போட்டவங்களுக்கு ஹாப்பியான்னு கேட்டா அவங்க ஹாப்பி. ஓகே, ஆமா. நைஸ். அதே மாதிரி நீங்க வாங்கின ஃபர்ஸ்ட் salary? 150 ஆஃபீஸ் பாயா இருக்கும்போது எனக்கு கொடுக்குற பேட்டா. ஓகே, ஞாபகார்த்தமா வச்சிருக்கீங்களா அந்த 150? செலவு பண்ணியாச்சு. அப்போ வாங்கினதே 150. அது செலவுக்கு தானே. ஏய், அந்த மாதிரி காசு வந்தா நம்ம ஃப்ரேம் பண்ணிலாம் வைப்போம்ல. அப்போ காசே இல்ல, 150 தான் இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? ஓ, அப்படி நீங்க சேவ் பண்ண மாதிரி நீங்களும் லைட்டா சேவ் பண்ணி 150 வாங்கி ஒரு வெறும் ஃப்ரேம் தான் கொடுப்பாரு. அது ஃப்ரேம்க்கே போய்டுங்கிறீங்க. ஆமா. ஓகே, நைஸ். முடிந்து விட்டது. அடுத்ததா பிரணா நீங்க தான் சூஸ் பண்ணணும். மின்ட் மாச்சா மசாலா. மின்ட். மின்ட் போலாமா? ஓகே, கரெக்டா வந்திருக்கு. வாட் இஸ் திஸ்? கீட்டே. எனக்கு புரியல. இது கீச்சைன். ஓகே, இது உள்ள என்ன இருக்கு? லெட்டர். எல்கேஜி ஸ்டூடெண்ட் கேக்குற மாதிரி பதில் சொல்ல வேண்டியது. லவ். லவ். Yes. சொல்லுங்க, உங்களோட காதல் பத்தி சொல்லுங்க.
படத்துல வர காதல் பத்தியும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். படத்துல காதல் அப்பாக்கும் இருந்தா பொண்ணுக்கும் இருக்கிற காதல். அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்க காதல்ன்றது வந்து யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா பொண்ணுக்கும் நிறைய அட்டாச்மெண்ட் இருக்கும் பையன் அப்பாவை விட. ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான். இப்போ கூட அவரை நம்ம பார்த்தா கூட அந்த ஒரு அப்பா ஃபீல் தான் எனக்கு அவர் மேலே இருக்குது. ஸோ ஃபாதர் கேரக்டர் எனக்கு நிறைய பேர் இருந்தாங்க. பட் இந்த அப்பான்றது ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. அண்டு இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகுதுன்னு போது எனக்கு அது ஒரு பயங்கர எங்கள் அப்பா மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான இருக்குது. ஆஹா, அற்புதம். அதே மாதிரி சார்லி சார் வந்து சீனியர் ஆக்டர். எந்த ரோல் கொடுத்தாலும் சூப்பரா அந்த ரோல் நடிப்பாரு. காமெடியா இருந்தாலும் சரி, சீரியஸ் ரோலா இருந்தாலும் சரி. ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நிறைய கற்றுக்கிட்டேன். சென்ட்ரா என்ன சொல்லியிருந்தார், அவர் ஒரு புக் ஒரு லைப்ரரி மாதிரி. ஸோ நிறைய விஷயம் எனக்கு புரிகிற மாதிரி. அவர் என்னை கூப்பிட்றது கூட பிரணாமா அப்படி தான் கூப்பிடுவார், லைக் டாக்டரை கூப்பிடுற மாதிரி. ஸோ அதுலேயே ஒரு பயங்கரமான ஒரு லவ் பார்க்கலாம். ஷூட்டிங்கில் கூட நடிக்கும்போது கூட எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு. அஸ் எ டீச்சர் மாதிரி ஈஸியாக ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி புரியும் அந்த மாதிரி அழகாக சொல்லி கொடுப்பாங்க. நிறைய ஐ காட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஆஹா, அண்ட் ஐ எம் வெரி லக்கி அவங்க கூட வந்து நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ணது. சூப்பர், நைஸ், அழகா சொன்னீங்க. அடுத்ததா உங்களோட காதல் பத்தி சொல்லுங்க. முதல் காதல். காதல் வந்தா காதல்லாம் ஒன்றும் இல்லை, அது முடிஞ்சு போனது, அதனால அது வேண்டாம். ஓகே. அவங்களுக்கு தானே அது. எனக்கும் பக்கத்துல வந்து இப்படி சைலண்டா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை ஹீரோயின் வந்து இவ்வளவு நேரம் சைலண்டா உட்கார வைக்க கூடாதுல்ல. சொல்லுங்க உங்களோட முதல் காதல். முதல் காதல் எதுக்கு அதெல்லாம் இப்போ வேணுங்க, கண்டென்ட் கொடுங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த இது செலிபிரிட்டி வைஸே போயிடலாமே, யார் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு வந்து தனுஷ் சார். ஸோ அவர் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அவரோட எப்படியாச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சா அவர் கூட நடிக்கணும்னு ஆசை. தனுஷ் சார். நைஸ். அப்ப வந்து இப்போ நீங்க சிங்கிள் அதானே? கம்ப்ளீட்லி நாட் ரெடி டு மிங்கிளா? எஸ். சினிமா தான் உங்களுக்கு பாதை. சினிமா இஸ் மை லவ் அப்படின்னு சொல்லிடுறேன். சினிமாலேயே யாராச்சும் வந்து ஹேண்ட்ஸமான ஒரு கையை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். இது எனக்கு புதுசா இருக்கேப்பா இந்த பாலிசி. நம்ம கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு பார்க்குற வரைக்கும் சந்தோஷமா பார்த்துட்டு ஜாலியா நம்ம வேலை அடுத்த பார்த்துடணும்ல. வா கையை கொடு, கட்டி பிடி, கிளம்பு, வரட்டா அப்படின்னு. ஓகே, அடுத்ததா மாச்சா மசாலா. யார் சூஸ் பண்றீங்க? கம் ஆன் தாரிணி. மாச்சா மசாலா. மாச்சா மாச்சா போலாமா? டிஃப்ரெண்ட் நேம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். மாச்சா உள்ளே பேட்டரி. என்ன கேள்வியா இருக்கும்? ஆலயமணி படத்துல நீங்க வந்து லைஃப்ல வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போது யாராச்சும் ஒரு நபர் வந்து ஒரு பெரிய பூஸ்டா இருப்பாங்க, உங்களுக்கு சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருப்பாங்க, மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்க லைஃப்ல யார் பேட்டரியா செயல்படுறது? தங்கச்சி. தங்கச்சியா? தங்கச்சி எனக்கு தங்கச்சின்னு சொல்லுவேன். பட் அவ எனக்கு நிஜமாவே அக்கா எனக்கு. ஏன்னா அவளுக்கு தான் மூளை ஜாஸ்தி, ப்ராக்டிக்கலாக எல்லாமே மெச்சூரிட்டி ஜாஸ்தி. ஏதாச்சும்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் படுற ஆள், குட்டி விஷயம்னா கூட ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி அழுதுருவேன். அவள் தான் உட்காந்து எச்சி அழாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன இதுன்னு எக்ஸ்பிளைன், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாள். என்னை விட ஒரு 3 years கம்மி ஏஜ், ஆனாலும் ரொம்ப ப்ராக்டிக்கல். அவள் தான் எனக்கு பூஸ்டப். அவன் மை பேரண்ட்ஸ். அதே மாதிரி படத்துல ஃபைண்டர் மூவில யார் வந்து இந்த பேட்டரி மாதிரி ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்க, எப்போதுமே ஃபுல் எனர்ஜி மோட்லயே இருப்பாங்கன்னா யார் சொல்வீங்க? நான் வந்து எங்க டைரக்டர் சார் தான் சொல்லுவேன். சொல்லிட்டாங்க உங்களுக்கு, நல்லா வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் தான் ஆக்டர், ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்ல. ஸோ 3 ரோல்ஸ் நான் பார்த்துக்கிட்டேன். பட் எனக்கு ப்ரொடியூசர் தான், அவர் தான் ஃபுல்லாகவே வந்து ஃபண்டிங், அரபி ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு இந்த ஒர்க் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அதனால் 1க்கு 2-3 வேலை இருக்குல்ல, அதனால் சார்ஜே இல்லைனாலும் அந்த டேய் கண்ணில் மட்டும் காட்டாதரா ஓடுறான்ற ஒரு அந்த பில்டப் தான். ஓகே, ஸோ நீங்களே வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிப்பீங்க இந்த பேட்டரியை. இன்சர்ட் பண்ணிக்கணுமா? சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, அதே மாதிரி உங்கள் கேரக்டர் நாங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? மெயின் லீடுன்னு தெரியுது, பாசிட்டிவ் ரோல். பட் அந்த பாசிட்டிவ் ரோல்லேயே என்ன மாதிரி ஷேட்ஸ்லாம் இருக்கும்? மெயின் லீட் அப்படின்னு இந்த ஸ்கிரிப்டில் எதுவும் கிடையாது. கதை கதை கதை. ஆமாம், கதைக்கு அப்புறம் யார் இதை கரெக்டாக கொண்டு போயிருக்கா மீன்ஸ் அந்த கதையில் ரொம்ப நேரம் அந்த ஸ்க்ரீனை எடுத்துக்கிறதுனா சார்லி சார். ஸோ அவர் தான் அந்த இன்னசென்ட்டை வெளில கொண்டு வர்றது தான் பிளான் பண்ணும்போது அதில் ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர். ஆமாம், என்ன முடியுமோ அதை செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு தான் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுறது தான் இருக்குது. சார் சொல்லுங்க, மசாலா டீ இருக்கிறது, மசாலா டீ வேணுமா உங்களுக்கு? அது மட்டும் தான் இருக்கு, ஓப்பன் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும். எஸ், மசாலா மசாலா டீ. ஓகே, மசாலா டீ உள்ள உங்களுக்கு என்ன தெரியுமா வந்திருக்கு?
அல்வா அல்வா உங்களுக்கு அல்வா வந்துச்சு, so sad. பட் அல்வா இஸ் a nice sweet. எஸ் நல்லா டேஸ்டியா இருக்கும். Yes, Yeah, yeah. யாருக்காச்சும் அல்வா கொடுக்கணும்னா யார் கொடுப்பீங்க அல்வா? கண்டிப்பா டைரக்டர் சொல்லி தப்ப கூடாது. நோ. டைரக்டருக்கு கொடுக்க முடியாது. அப்புறம் அடுத்த படத்துல அவர் உங்களுக்கு அல்வா கொடுத்துருவாரு. அந்த மாதிரி எதுவும் இல்லையே இங்க எனக்கு இங்க. பனிஷ்மென்ட் டமால்னு உங்களை அடிப்பாங்க அதுல வச்சு. சார் இருக்கா? ஆமா, அடிக்கணும் பதில் சொல்லனா. பதில் சொல்ல அப்படியா? ஆமா, அது போட்டு நல்லா ஐ மீன் பயங்கரமா பட் அடிக்கணும். அல்வா கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து நான் ஏன் கொடுக்குறேங்கிற காரணமும் நீங்க அதுக்கப்புறம் கேட்பீங்க. கண்டிப்பாக. அதுல தான் இங்க பிரச்சனை. டைம் ஃபுட்டேஜோட ஜாஸ்தியா போகுது. ஃபுட்டேஜ் ஹை ஸ்பீட்ல இருப்பாரு. இல்ல எனக்கு ஆமா, நீங்க X2ல போட்டாதான் அவரு நீங்க அந்த ரியாக்ஷனையே எடுக்க முடியும். அது வரைக்குமே அந்த திங்கிங், அந்த ப்ராசஸ். ஆமா, நீங்க எடிட்டர் வந்து ஒரு மாதிரி உங்களை ரொம்ப உங்க மேல வன்மத்தை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தெரிகிறது. அதனால கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுங்க. ஓகே, இல்ல எனக்கு வந்து அல்வா கொடுக்குற மாதிரி இங்கேயும் இல்ல வெளியிலயும் இல்ல. ஆமா, இட்ஸ் லைக் ஒரு ஏமாத்துற மாதிரியான ஒரு நான் என்ன விஷயம். சொல்றேன், அது ஜாலியா கூட கொடுக்கலாம் சார் அல்வா. அதான், இந்த ரெண்டு ஹீரோயின்ல வந்து ஏங்க அல்வாக்கெல்லாம் இவ்வளவு பெரிய கதை வேணாங்க, அது எனக்கே கொடுத்துருங்க. அல்வா கொடுத்துட்டு ஏதாவது புரிய சொல்லுங்க. மாட்டேங்குது. ஜாலியா தான் அல்வா கொடுக்கறது பிடிக்கும்னு சொல்லி சரி, நீங்க முடிச்சிடுங்க. ரொம்ப அத வந்து ரொம்ப ஞானஸ்தமா அந்த பில்கிரிமேஜ் அந்த மாதிரி எல்லாம் ஸ்வீட் இருக்காது. கொடுக்கணும்னா அப்படி கொடுத்தீங்கன்னா நான் டைரக்டருக்கு ஸ்வீட் ஆமா, கொடுத்துறேன். ஆனா நீங்க அல்வாவா அதை கேட்கும்போது அல்வாவா கேட்கும் போது தான் எனக்கு அங்க சரி, இடிக்குது. பஞ்ச் பண்ணுங்க சார். என்ன சார் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? சார் எதையாவது பனிஷ்மென்ட். எடுத்து கொடுங்க சார், கொடுங்க சார், கொடுங்க சார். ரெண்டு ஹீரோயின்ல யாருக்காச்சும் அல்வா கொடுக்கணும் நம்ம டீம் சொல்லிட்டாங்க. யார் கொடுப்பீங்க? ஆ, ரெண்டு பேத்துக்கு ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணுமா? ஒருத்தவங்க தான். ஆமா, சும்மா ஜாலிக்கு தான், அவங்க ஜாலியா தான் இருப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. ஆ, ஏங்க அவங்க அவதான் அல்வா அதையும் யோசிக்கிறாரு. எங்களுக்கு பிரச்சனை இல்ல. தானா ஆமா. எப்படின்னா பிரணாக்கா ஏன் என்ன அல்வா கொடுப்பீங்க உங்களுக்கு? என்ன அல்வான்னு சொல்லணும். என்ன அல்வா அது என்ன அல்வா இருட்டு கடை இருட்டு கடை அல்வா. இல்லைங்களா என் கேள்வியா? நாங்களே இருட்டு கடையில இருந்து வாங்கி கொடுப்போம். அல்வானா பிஸ்கெட் கொடுக்கறது. இன்னைக்கு நீங்க செம்ம அழகா இருக்கீங்க அப்படின்னுவீங்க. ஆனா அது லைட்டா ஓ, அல்வா. அந்த மீனிங் தெரிஞ்சா கொடுத்துருக்க மாட்டாரு. அந்த மாதிரி நான் சொல்றேன். ஆமா, Wow, what a அவங்க- beauty yeah, yeah, அப்படின்னீங்க. yeah. அவங்க வந்து ஒரு கேன்ஸ்ல இருந்து டைரக்டா வந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓ. ஓ, எங்க பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காங்களா? கேன்ஸ் அது பிரான்ஸ்ல தானே இருக்கு. யா யா ஆமா. சோ பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க. உங்களுக்கு கேன்ஸ் ஃபெஸ்டிவல்ல இருந்து. ஆமா, வந்து இது வந்து ஒரு அல்வாவா? ப்ரோகிராமே ஃபைண்டர் படத்தெல்லாம் தாண்டி பொது அறிவு. ஆமா, இல்ல ஒரு அல்வாக்கு நம்ம நிகழ்ச்சியிலேயே இவ்வளவு அதுதான் நேரம் சொல்றேன்ல. யோசிச்ச ஒரு நபர்னா பொது அறிவு, நடுவுல திடீர்னு மல்லிகை கடை, பச்சை மிளகா, இது என்னது அல்வா. ஸ்வீட்ஸ், ஆமா. வேற என்னெல்லாம் எடுத்தீங்க? எலுமிச்சம்பழமா ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் எடுத்தீங்களே, வெங்காயம். வெங்காயம். ஆமா, அந்த ஆமா. மாதிரி. டீ தவிர எல்லாமே நாங்க வச்சிருப்போம். அதான் எங்களோட ஷோ ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஓகேவா? ஆனா சூப்பர் சார். நீங்க வந்து எங்கேயோ போயிட்டீங்க உங்களோட தாட் ப்ராசஸ்ல. நானே எங்கேயோ போயிட்டேன் உங்களோட பதில கேட்டு. முடிஞ்சிருது. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டு யோசிக்கலாம் சார். ஓகே, ஓகே, முடிஞ்சிருச்சு இந்த செக்மெண்ட். அற்புதமா எல்லாருமே விளையாடுனீங்க. ஆனா பஞ்ச் நீங்க சரியா கொடுக்கல. அவர் தான் தோத்தாரு லாஸ்ட்ல. கொடுத்துருப்பா. அது போட்டு அந்த கிளவுஸ் போட்டு அடிக்கணும். இருக்கு அப்படிலாம் கிடையாது. நம்ம ஷோல வந்து நீங்க இப்படி பாரபட்சம்லாம் பார்க்க கூடாது. அடிச்சுட்டு இன்னும் ஸ்லோவா பேச ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? நான் அடிக்கிறேன். சொல்லுங்க, இன்னும் ஸ்லோவா பேசினா ஓகேவா? அவங்க ஸ்பீட் எக்ஸ்ல போட்டுருவாங்க. நீங்க அது அடி வாங்கும் போது அப்படியே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஆ ஊ அந்த மாதிரி ஒரு ஆக்டரா மாறணும். நிறைய டேக் பண்ணாரு. கேமரால அவரோட எக்ஸ்பிரஷனே தாங்க முடியாம இங்க வந்து இங்கே வந்து நீங்க அதை ஒரு clue சொல்லி நேச்சுரலா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஓகே, ரெடி? நேச்சுரலா. அவர் ரெடி ஆயிட்டாரு. இந்தாங்க சார். ஆ போதுமா? ரியாக்ஷன் லேட்டா வருது. அதுவே ஸ்லோ தான். இல்ல அது நான் ரியாக்ஷன் இங்கேயே கொடுத்துட்டேன். உங்களை பார்க்கும்போது ரியாக்ஷன் கொடுக்கல. குடுக்கல. ஏன்னா அவ்வளவு வலிக்கல. உங்களை பார்த்து ரியாக்ஷன் வந்து வரலன்றது. அப்படி. அதே மாதிரி இப்ப படத்துலயும் வந்து டைலாக்லாம் சொல்லும் போது கொஞ்சம் ஸ்லோவா அது வந்து பயங்கரமா யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவுட்புட்டா எடுத்துட்டு வருவாரா? ஆமா ஆமா, நான் வந்து கரெக்டா வந்து எல்லாரும் இப்போ ஷூட்னா பிரேக் ஒரு 1 மணி 1:30 மணி, அப்ப எல்லாரும் பசியில இருக்கிற டைம்ல பிரேக்கே விடாம ஒரு பிரேக் நாங்க வந்து எடுப்போம். ஓகே. சாரை கூப்பிட்டு கேமராமேன் ரோல் போட்டாருன்னா ஆக்ஷன் சொல்லிட்டு நம்ம போய் சாப்பிட்டு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிடிச்சிருவாரு. ஓகே. டேய் எங்கடா இருக்கான்னு போது கரெக்டா சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hourல வந்தோம்னு வச்சுக்கலாம். இந்த டே வரைக்கும் போயிருக்கானா, அப்புறம் எங்கடா இருக்கேன்றது அந்த 1/2 மணி நேரத்துல எடுத்துட்டு we'll go next. ஓகே. சோ நீங்க ஆக்ட் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய சாப்பிட்டு இருக்காங்க போல சார். ஆமா.
அவங்க சொல்றதுல இருந்து நாங்க அதுதான் வந்து புரிஞ்சுக்கிறோம். நைஸ். அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷன் ஆயிட்டாரா? கதாபாத்திரத்தோட ஒன்றி இருக்காரு. ஒன்றி இருக்காரு. நம்ம இதுலயே கிடையாது டென்ஷன் அப்படிங்கிறது. ஓகே சார். அந்த Silent ரெண்டு ஆ பேர் போய் உட்கார்ந்திருக்காங்க Yes, அந்த ஆமா. சைடு. இல்ல இதுவே ஜாலியா இருக்கு. அல்வா எடுத்த எங்க உடனே பார்க்க ஜாலியா இருக்கு. பார்க்க நீங்க தெரியும். சொல்லுங்க. அல்வாவை பத்தி சொல்லுங்க. பயங்கரமா கண்டிப்பா அல்வா கொடுத்திருப்பீங்களா யாருக்காச்சும்? இல்ல 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 நான் இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அல்வா குடுக்கறேன்னா என்ன இதை மீன் பண்றீங்க? யாராச்சும் உங்களை வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம், பட் உங்களுக்கு அந்த ஃபீல் வராது. ஆமா. அப்ப சாரி ஐம் ஆல்ரெடி கமிட்டட், சாரி என் பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்றாங்க, அந்த மாதிரி அல்வாலாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துருக்கேன் அல்வா. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கொடுத்துருக்கேன். அது என்ன மாதிரி அதுக்கும் அல்வா? அல்வான்னு எடுத்துக்கலாம்ல அதுவும். ஆமா. நீங்க சொன்ன மாதிரி தான் ப்ரப்போஸ் வரும், இல்ல நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு அல்வா அதுதான். Okay. மத்தபடி பெருசா அது இல்ல. நீங்க வாங்கின அல்வா நீங்க நிறைய தான் இந்த படத்துல வாங்கியிருக்கேன். நடிக்கிறீங்கன்னு வாங்க, பட் லைட்டா தோணும் அல்வா தான் குடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. பட் உஷாராயிடுவீங்க. அந்த மாதிரிலாம் அல்வாக்கள் கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு, அல்வா கிடைச்சிருக்கு. பர்டிகுலர் சொல்ல அல்வான்றது முடியாது. ஒரு அழகான கான்செப்ட், காமெடியான மேட்ரு. ஆமா. இதை ஏன் போட்டு பிசைஞ்சு குழப்பறீங்க? ஜாலியா ஏதாவது ஒண்ணு அல்வா சொல்லுங்க. குடுக்கறதுனா சிம்பிளா குடுத்துட்டு போயிடலாம். அதுக்கு ரீசன் எக்ஸ்பிளைன் பண்றதே ரொம்ப ஜாலியா இதா எக்ஸ்பிளைன் இருக்கு. பண்ணலாம்ல. இல்ல நீங்க சொன்ன மாதிரி கான்செப்ட்ல பார்த்தா நடந்திருக்கு. எஸ், அவ்வளவுதான். Okay. அல்வான்னு தெரிஞ்சுக்கிட்டு டாடா பைன்றுவீங்க. எஸ். ஓகே, நீங்க சொல்லுங்க உங்களோட அல்வாவை பத்தி. அதான் நீங்க சொன்னதான் அந்த ப்ரப்போஸ் பண்றப்போ ஆல்ரெடியா ஒருத்தங்க இருக்காங்க, இல்ல கல்யாணம் ஃபிக்ஸ் நீங்க பண்ணிட்டாங்க. கேக்குற கேள்விகளை உங்களுக்கு தாங்க அவங்க அல்வா கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி ஹீரோயின்ஸ் நீங்க சூஸ் கேக்குற எல்லா பண்ணிருக்கீங்கல நீங்க? கொஸ்டினுக்கும் பதிலே சொல்லாம உங்களுக்கு தான் அவங்க அல்வா கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் ஒரு கண்டிப்பா கேள்வியாவது யாராவது கொடுங்க. இந்த மனுஷன் பாவம் ஒரு சக்தி என்ன அதுல ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேக்குறீங்களா? அதான் நீங்க சொன்னதுதான், அதேதான். நானும் கண்டென்ட்ட வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். வெங்காயத்தை வீட்டுல கொடுத்தேன், பழர் கடையில கொடுத்தேன், அவரு போயிட்டாரு. ஆமா. சரி, ஓகே, நெக்ஸ்ட். சோ இதுதான் ஆல்ரெடி கமிட்டட்ன்றீங்க. இதுதான். முடிஞ்சிடுச்சு. டீ பார்ட்டி அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேவா? சூப்பர். இது வந்து நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும். பதில் சொல்லனாலும் பனிஷ்மென்ட் தான். ஓகே, அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல உங்கள்ட்ட தான் நான் start இல்ல நான் அவங்க இல்ல, இல்ல. white beauty-ஆ சும்மா வந்திருக்கீங்க. இருந்தாலே அவங்க என்கிட்ட தான் வந்திருப்பாங்க. ஆமா, நீ சீரியஸ். அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்ன இல்லையா? இது Fast, டீச்சர்ஸ் fast எல்லாம் சாதா பண்ணலாம். மாட்டுவாங்கல்ல, அந்த பின்னாடி மாதிரி இப்படி தான், குடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி தான். ரெடியா? ஈஸி தான். ஒன்றும் அப்படியே கஷ்டமாலாம் இருக்காது. நான் கேட்குற கேள்விகளுக்கு டக்கு டக்குன்னு தமிழ்ல பதில் சொல்லணும். ஓகே. ஓகேவா? நான் ஒரு நடிகை. ஓகே, நான் ஒரு பெண். பெண். அது எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்ல. ஓகே, நான் ஒரு நான் ஒரு அடிமை. அடிமை. யாருக்கு? இங்க உட்கார்ந்துருக்க 3 பேருக்கு. ஓகே, நான் ஒரு நான் ஒரு மனிதன். மனிதன். ஓகே. என் வழி ஒரே வழி. ஒரே வழி. என் வழி தனி வழி. நோ சினிமா டயலாக். ஒரே வழி. ஒரே வழி. ஓகே. சேம் ஆன்சர் கொடுத்தா ஏதோ பனிஷ்மெண்ட் இருக்கு. பனிஷ்மெண்ட். ஆமா, இவங்க நீங்களும் அதுவும் சேம்ல. அவங்களே மறந்துட்டாங்க. ஞாபகப்படுத்துனீங்க. என் வழி வேற சொல்லுங்க. சினிமா வழி, நேர் வழி. அதான் ஒரு வழி சொல்லியாச்சு இல்ல? ஓகே, சினிமா வழி. நீங்களே ஆன்சர் கொடுத்துட்டீங்க. இனிமே நான் கொடுக்க மாட்டேன் ஆன்சர். ஓகேவா? என் வழி நேர்மையான. ஓகே. என் வழி தியேட்டரை நோக்கி. தியேட்டர் நோக்கி. எங்கெல்லாம் தியேட்டர் இருக்கோ எல்லாம் நாங்க சொல்லும் போது யோசிச்சு வச்சிருந்தோம் எல்லாரும். ஆமா, ஐ லவ் சினிமா. ஓகே, ஐ லவ். இது வந்து சினிமா fast round. சொல்லிட்டாரு. Okay. இதுல எங்க நான் சொல்றது சினிமான்னு யோசிக்கிறாரு. ஃபிலிம்ஸ் தான். அவர் சினிமாட்டா, நீங்க வேற தான் சொல்லணும். டைரக்ஷன். டைரக்ஷன். ஓகே, அடிச்சிருங்க. என்னது இது? திருப்பி எப்போ வரீங்க? நீங்க வந்து நான் ஸ்லோவா பேசுறத பத்தி பேசுறீங்களா? ஏன் ஒரு நியாயம் வேணாமா? போங்க, அங்க போங்க. ஐ லவ் பீயிங் an actor. ஓகே. ஐ லவ் மை செல்ஃப். ஓகே. ஐ ஹேட் ஐ ஹேட் துரோகம். துரோகம். ஓகே. ஐ ஹேட் Dishonesty. Dishonesty. டிஸ்ஹானஸ்டி. ஓகே. ஐ ஹேட் ஐ ஹேட் இந்த ஜாதி மதத்தை வச்சு அரசியல் பண்றது. ஓகே. ஐ ஹேட் இட். ஓகே. ஐ ஹேட் நெகட்டிவிட்டி. நெகட்டிவிட்டி. ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா எல்லாமே. எல்லாமே. என் நான் எல்லாம் தான் சொல்ல வந்தேன். வேற தான் சொல்லணும். என் வாழ்க்கையில் இங்க கேளுங்க, நான் யோசிச்சுட்டு வர்றேன். சரி, என் வாழ்க்கையில் சினிமா. Cinema is magic to me. மேஜிக். ஓகே. சினிமா இஸ் மை ஃபேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல். ஓகே. நான் அடிக்கடி கடி. அடிக்கடி சாப்பிடுவேன். அவங்க சாப்பிடுவாங்க. ஓகே. இல்ல 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 இல்லையா? நான் அடிக்கடி அடிக்கடி படிப்பேன். படிப்பீங்க. படிப்ஸ். ஓகே. நான் அடிக்கடி அடிக்கடி மூவிஸ் பார்க்கறது. ஓகே. அடிக்கடி அழுதுவேன். அழுவீங்களா? ஓகே. அடிக்கடி கோவம். கோவம் வரும். ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம்
சினிமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம். பாசிட்டிவிட்டி. ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கே போங்களேன். நல்ல ஏங்க அது நான் வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி பின்னாடி வந்துடுறேன். ஃபாஸ்டா வந்துடணும். ஃபாஸ்ட்டாக வந்துடுறேன். இங்கே முடிங்க. டக்குன்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி. ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம். ஃபேமிலி சொல்லக்கூடாது, அவர் சொல்லிட்டாரு. ஆமா கண்டிப்பா. சரி, நாங்க அடுத்தது போயிட்டு இருக்கோமா? சரி. வைஃப் அண்ட் அது ஃபேமிலி, அது ஃபேமிலி இல்லைங்க. வந்து வைஃப் அண்ட் கிட்ஸ். அது ஃபேமிலி. அது ஃபேமிலி தான். அடிச்சிருங்க. நீங்க வந்து அடுத்ததுமா? இப்படி இருந்துட்டு இதை தூக்கிருக்கீங்க என்கிட்ட. எனக்கு தெரிஞ்சதெல்லாம். கம் ஆன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் லைட்டுன்னு சொல்லுங்க இப்ப. இப்போ எனக்கு எஸ் பார்க்கும்போது லைட் நிறைய தெரியுது. நீங்கள் நல்லா தெரியுறீங்க. ஓகே. எல்லாரும் இங்கே இருக்காங்க. ஓகே சார், அற்புதம். என் வாழ்க்கை. என் வாழ்க்கை அப்படின்னா என் கையில தான். ஓ எப்படி? ஓகே. என் வாழ்க்கை. என் வாழ்க்கை இஸ் ஜேர்னி. ஜர்னி. என் வாழ்க்கை. இஸ் a puzzle. பசில். என் வாழ்க்கை. கண்ணா பின்னா. கண்ணா பின்னான்னு ஓடுது. கண்ணா பின்னான்னு ஓடுது. ஓகே. எனக்கு கோபம் வந்தா. அழுதுருவேன். ஓகே. கோபம் வந்தா அழுதுருவீங்களா? வேற எதுவும் இல்லை, அழதான் செய்வீங்க. ஃபர்ஸ்ட் அழதா வரும், அதுக்கப்புறம் கத்துவேன். ஓகே. கோபம் வந்தா பேச மாட்டேன். அமைதியா இருப்பேன். ஓகே. ஜாலியா இருந்தா. அப்பவும் பேச மாட்டேன். ஓகே. ஜாலியா இருந்தா பசங்க கூட உடனே எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடும். பேசுவீங்க. பேச ஆரம்பிச்சிருவேங்க. ஓகே. அது ஓகே, அது கன்வே தானே. ஜாலியா இருந்தா. நல்லா சாப்பிடுவேன். ஓகே. நான் ஜாலியா இருந்தா. ஜாலியாக இருந்தால் ட்ராவல் பண்ணுவேன் நல்லா. ஓ ஓகே. என் காதல். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா 0 மார்க்ஸ். 0 மார்க்ஸ். ஓகே. என் காதல். என் காதல்லாம் லைக் நிறைய கத்து கொடுத்துச்சு. ஓகே. என் காதல். ஹோப். ஹோப். ஜாலியானது, இன்ட்ரெஸ்டிங் ஆனது. அடிக்கடி சொல்ற போய். சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே. அடிக்கடி சொல்ற போய். கொஞ்சம் பிஸியா இருக்கேன், கூப்பிடுறேன். ஓகே. அடிக்கடி சொல்ற போய். ஐயோ தெரியலையே, நிறைய போய் பொய்யே சொல்லுவோம் போல இருக்கு. அப்படி டக்குன்னு சொல்வீங்களே ஒரு பொய், ஒரு ஃப்ளோல வரும்ல. நல்லா இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கூட அதை வந்து சிம்பிளாக வந்து போய் சொல்லுவேன். பட் எனக்கு தெரியும் அது பேடுன்னு. பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி. ஓகே. அடிக்கடி சொல்ற போய். அம்மாட்ட தான் ஏதோ கிளம்பிட்டேன், எங்க இருந்தாலுமே ஏதோ கிளம்பிட்டேன் இப்போ கால் பண்ண. ஓகே. அற்புதம், முடிஞ்சிடுச்சு. அப்பா, ஃபைனல் கொஸ்டின். ஃபைண்டர் படம் பார்த்தா எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ்க்கு கிடைக்கும்னு ஒருத்தரா சொல்லுங்க. ஓகே. ஃபைண்டர் படத்தோட ட்ரெய்லர், மேக்ஸிமம் ஒரு படத்துக்கு வராங்கன்னா அவங்க அதோட ஜானர் தெரிஞ்சிருக்கும், அதோட டைட்டில் தெரிஞ்சிருக்கும், அந்த போஸ்டர்ஸ் பார்ப்பாங்க, அதுலேருந்தே அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் மோரோவர் இந்த படத்தோட ட்ரெய்லர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் என்ன பேச போகுதுன்னு அதை பார்த்துட்டு தான் கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன சுவாரஸ்யம் இருந்ததோ, ஒருவேளை சில பேருக்கு அதில் சுவாரஸ்யம் குறைஞ்சிருக்கலாம், சில பேருக்கு சுவாரஸ்யம் இருந்திருக்கலாம். அவங்க உள்ளே வரும்போது ட்ரெய்லரில் என்ன ஸ்பீடும் சுவாரஸ்யமும் இருந்தோ அது கண்டிப்பாக படத்தில் இருக்கும். ஸோ நம்பி அந்த ஜானருக்குள்ளே வரலாம். ஓகே. எஸ். நைஸ். ஒன் சென்டென்ஸ்ல சொல்லணும்னா ஒன் ஃபைண்டர் படத்தை பத்தி. சென்டென்ஸில் சொல்லணுன்னா, நான் படம் பார்க்கல, ஸ்கிரிப்ட் எனக்கு ஒரு முழுசாக தெரியும். ஃபைண்டர் படம் வந்து ஒரு ஒரு செம்மையான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அதோட ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறது அந்த ஸ்கிரிப்ட் வைஸ் நான் சொல்கிறேன். ஓகே. ஒரு அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து அதில் இருக்கும். அப்படி சூப்பர். நைஸ். Finder movie, it's a different script and screenplay very speed. அதான் இப்போ எல்லாருமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்காது இந்த மூவிஸ். அண்ட் ட்ரெய்லரில் என்ன பார்த்தோமோ அதுதான் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். April 20th பார்க்கலாம். ஓகே. நைஸ். தார்னி. ஃபைண்டரில் ஐ ஃபீல் சார்லி சாரோட நிறைய படம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் லைக் காமெடி அந்த வயசில். பட் இதில் ஹீஸ் டூயிங் கம்ப்ளீட்லி அ சீரியஸ் நோட், ரொம்ப எமோஷ்னலான ஒரு இது. ஸோ அவரோட கேரக்டரே ரொம்ப புதுசாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ எவ்ரி ஒன், ஐ ஹோப் தி ஆடியன்ஸ் வில் லவ் த ஃபில்ம். ஸோ எல்லாருமே ஃபைண்டர் 20th April வந்து பாருங்கள். சூப்பர். ஸோ 4 பேர் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நம்ம ஷோவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்கள்லாம் வந்து அழகாக வந்திருக்கீங்க, ரொம்ப பளிச்சுன்னு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட இருந்து ஒரு சூப்பரான சைன் வாங்கி நாங்கள் ஞாபகார்த்தமாக வச்சுப்போம். சைன் பண்ணிடலாமா? டொன்டடாயின், ஹியர்ஸ் தி பியூட்டிஃபுல் கப். உங்கள் சைன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சைன் பண்ணிடலாமா? எஸ்.
அழகான சயின்ஸ். அப்ப யாருமே டாக்டருக்கு படிக்கலன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாரோட சிக்னேச்சரும் நல்லா இருக்கு. ஓகே. அண்ட் ஃபைண்டர் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா நான் வாழ்த்துறேன். Thank you so much for coming. Thank you. நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் ஃபைண்டர் மூவி டீம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from பவித்ரா.